அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம மனசை வந்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் வச்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து வருமானம் பண்ணிகிட்ருப்போம், நியாயமான முறையில் வருமானம் பண்ணிகிட்ருப்போம். அது நம்ம தேவைக்கு மட்டும் நம்ம வருமானம் பண்ணணும். நம்ம தேவைக்கு மேலே வந்து நம்ம எதிர்காலத்துக்காண்டி நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்காலத்தில் நிறைய சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அப்படி சம்பாதிச்சு நிகழ்காலத்தில் அதிகமான ப்ரெஷர், அதிகமான அழுத்தத்தை நமக்குள்ளேயே கொடுத்துடக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து போதுங்கிற எண்ணத்தோடு நம்ம வந்து வாழணும். போதுங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழும்போது நம்ம மறுமைக்காக நிறைய தயார் பண்ணலாம். வாழ்க்கையில் வந்து நிம்மதியாக தொழலாம், குரான் ஓதலாம், அதுபடி வாழலாம். அதனால் வந்து போதுங்கிற எண்ணம் வரும்போது உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும். உங்களுடைய உடல்நலமும் நல்ல சுகத்தோடு இருக்கும். நீங்கள் அழகான முறையில் இபாதத் செய்யக்கூடிய நேரமும் உங்களுடைய உடலும் நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போதுங்கிற எண்ணத்தை வந்து நம்ம சம்பாதிச்ச போதுங்கிற எண்ணத்தை வச்சுக்கிட்டா அல்லாஹ் வந்து அதுலேருந்து அவங்களுக்கு வந்து அபிவிருத்தி செய்வான். அதனால் நிறைய ஆசை வச்சிடாதீங்க. நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பணத்தை நிறைய சம்பாதிச்சு அதிலே நேரத்தையும் உங்களுடைய உடல் உழைப்பையும் நிறைய செலவு பண்ணி மறுமைக்கு உண்டான தயாரிப்புக்கு செய்யக்கூடிய நேரங்களையும் அந்த உடல் உழைப்பையும் வீணடிச்சிடாதீங்க. அந்த உயிர் இருக்கும்போதே அதுக்கு தேவையான நற்கர்மங்களை நம்ம செஞ்சு முடிக்கணும். அதுக்கு வந்து போதுங்கிற எண்ணம் வச்சு அந்த போதுங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து மறுமைக்கு தேவையான நற்பண்புகள் அதுபடி வாழ்ந்து நல்ல நல்ல அமல்கள் செஞ்சு நிம்மதியாக எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தொழுது இறைச்சத்தோடு தொழுது அல்லாஹ் நம்மளை பார்த்துட்ருக்காங்கிற இறைச்சத்தோடு தொழுது அந்த மாதிரி நற்கர்மங்கள் வந்து எந்த நிம்மதியாக செய்கிறதுக்கு வந்து இந்த போதுங்கிற எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்தோம்னா மறுமைக்கும் நம்ம தயார் பண்ணும்போது அல்லாஹ் வந்து இந்த தீனையும் உங்களுடைய தீனையும் துன்யாவையும் அவன் பார்த்துக்குவான். நீங்கள் மறுமைக்கு உங்களுடைய தீனையும் உங்களுடைய துன்யாவையும் பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் மறுமையில் அல்லாட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா குரான் உள்ள வசனங்களை வந்து எடுத்து படிங்க. அதில் வந்து முக்கியமான வசனங்கள் இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு நெருக்கடியும் வராமல் வாழ்கிறதுக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு அல்லாஹ் வந்து பேசியிருக்கான். அந்த வார்த்தையை வந்து நீங்கள் வாழ்க்கையில் எடுத்து பயன்படுத்தி நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். அதனால் இப்போது இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா போதுங்கிற எண்ணத்தை மனசில் வச்சுக்கங்க. ரொம்ப எதிர்காலத்துக்காண்டி ரொம்பவும் நிகழ்காலத்தில் ரொம்ப அழுத்தம் கொடுத்துடாதீங்க. அதனால் என்ன ஆகும்னா நிறைய அவசரங்கள் ஏற்படும். அதனால் உங்களால் கரெக்டாக நீதி செலுத்த முடியாமல் போயிடும். அதனால் போதுங்கிற எண்ணத்தை வச்சு நிதானமான முறையில் நேரத்தையும் உங்களுடைய உடல்நல சுகத்தையும் நல்ல முறையில் பயன்படுத்தி மறுமைக்காக பயன்படுத்தி ஒரு புத்திசாலித்தனமான ஒரு நிலைமையை நீங்கள் உங்களுக்குள்ள உண்டாக்கிங்க அல்லாஹ்வுக்காக.